இருந்து வந்திருக்க நமது நாடகத்தை கண்டுகளிக்க வந்த நாடக ரசிகர்களுக்கு நமது கம்பெனியின் சார்பாக அனைவருக்கும் பிரம்ம கத்திரிய வைசிய என்று சொல்லக்கூடிய 4 வர்ணத்தார் அமர்ந்திருக்கும் இச்சபையில் நான் வந்தேன் அல்லவா? நான் யார், எங்கு பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன் அப்படி என்பது உனக்கு தெரியுமா? எப்ப நான் பாஞ்சால மந்திரியாரு பாஞ்சால நாட்டை தகத்தோடு பரிபால செய்து வரக்கூடிய பாஞ்சால ராஜனுடைய புத்திர காமியத்திரி யாகத்திலே பிறந்த என்னுடைய பெயரோ பாஞ்சாலி என்ற ரகுபதா என்ற யாகத்தில் பிறந்தபடியினால் யாகஜேனி என்றல்லவா என்னை சொல்வார்கள். எப்பா என் தந்தையாகப்பட்ட பாஞ்சால மன்னனும் அதாவது பிராமண குலத்தில் பிறந்தவராகப்பட்டவர் பாஞ்சால மன்னனும் துரோணாச்சாரியரும் இணைபிறையா நண்பர்களாக இருந்தார். உண்மைதான். அத்திரிகோத்திர முனிவர் இடத்திலே சென்று வில்லரங்கேற்ற சாலையிலே வில்லரங்கேற்றங்கள் கற்றுக்கொண்டார். அன்பு பண்பு பாசம் எல்லாம் இருந்து பிராமண குலத்தில் பிறந்தபடியினால் வேத சாஸ்திரங்கள் அனைத்தையும் துரோணாச்சாரியராகப்பட்டவர் கற்றுக்கொண்டார். யார் கத்துக்கிட்டா? துரோணாச்சாரியராகப்பட்டவர் கல்வி கற்றுக்கொண்டார். ஆனா ஒரு அரசர் குலத்தில் பிறந்தபடினா இன்னைக்கு பாக்கார விடுது திமிர் எடுத்து நிற்கும், இல்லாத விடுது நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுறவங்களே படிக்கணும்னு நினைக்கும். அது போல அரசர் குலத்தில் பிறந்தபடினா என் தந்தையாகப்பட்டவர் கல்வி என்பதை அலட்சியமாக செய்து விட்டார். அவருக்கு பாடம் நேரவில்லை. ஆனால் நண்பனாக இருந்த துரோணாச்சாரியிடம், நண்பா துரோணாச்சாரியரே, நீயும் நானும் நண்பர்கள், எனக்கு யாராத கல்வியை நீ கற்றுக் கொடுத்தால் என் தந்தை பின்னால் இந்த நாட்டை நான் தானப்பா ஆளுவேன். அப்படியே ஆளும்போது நாட்டில் பாதி, நகரத்தில் பாதி, சீமையில் பாதி, செங்கோடில் பாதி தருகிறேன் அல்லவா சொன்னார். சொன்ன வார்த்தையை கேட்டு துரோணாச்சாரியரோ என் தந்தையாகப்பட்ட பாஞ்சால மன்னனுக்கு அந்த கல்வியில் அரங்கேற்ற சாலையிலே அனைத்து வித்தைகளை கற்றுக்கொண்டார். நண்பராக பழகி வித்தை முடிந்தது. காலங்கள் கடந்தன. இருவர்கள் பிரிந்தார்கள். பிரிந்தவுடனே துரோணாச்சாரியரோ கிருபாச்சாரியின் தங்கையாகப்பட்ட கிருபி என்பவளை மணந்து அஸ்வத்தாமன் என்று சொல்லக்கூடிய பிள்ளை அல்லவா பெற்றெடுத்தார். அப்படின்னாமா அஸ்வத்தாமன்? அஸ்வம் என்றால் குதிரை, குதிரை குதிரை. அஸ்வம் என்றால் குதிரை, குதிரை. உண்மைதான். குதிரை முகமுடைய குழந்தை அல்லவா பெற்றெடுத்தார். அஸ்வம் என்று சொல்லக்கூடிய அஸ்வத்தாமனை பெற்றெடுத்தபடினால் ஒரு தாயோடைய அங்கத்திலே 10 மாதம் 300 நாள் தொந்து நடுங்க தொடர்நடுங்க கொம்பு எரிய குடல் பெற்ற அவள் பிள்ளையாக பிறந்திருந்தார். கொங்கையிலே பால் தெரியும், அந்த பசியை தீர்த்திருப்பார். ஆனா இவர் அதாவது தெய்வ சிவபக்தத்தில் பிறந்தபடியினால் இந்த அஸ்வத்தாமன் என்று தம்பி இன்னும் மட்டும்தான் கிளம்பலாம் நடத்தலாம். அதாவது அஸ்வத்தாமன் சொல்ல குழந்தையாக பெற்ற உடனே இந்த கிருபிக்கு அதாவது அம்மா கிருபி என் நண்பனாகப்பட்ட பாஞ்சால மன்னன்
நான் சகல வித்தைகளை கற்றுக் கொடுக்கும் போது எனக்கு நாட்டில் பாதி நகரம் பாதி தருகிறேன் சொன்னான் அல்லவா? இன்று அது நம்ம பிள்ளைக்கு பால் என்பது கிடைக்கவில்லை. அவன் நாடு நகரம் தர வேணாம், நமக்கு ஒரு பசுமாடு கொடுத்தால் போதும், இந்த பசுமாட்டை வைத்து பிள்ளைக்கு பால் பசி தீர்த்து விடலாம் அப்படி என்று சொல்லி துரோணாச்சாரியாகப்பட்டவர் என் தந்தையாகப்பட்ட பாஞ்சால நாட்டை தேடி வந்தார். தேடி வந்த உடனே துரோணாச்சாரியார் வந்து தெரிவித்தார். அப்படி தெரிவித்த உடனே பாஞ்சால நாடு வந்த போது என் தந்தையாகப்பட்ட பாஞ்சால மன்னன் ஏதேது அன்று நாடு கொடுக்கிறேன்னு சொன்னோம் அல்லவா? அவன் அன்று சொன்னது போல இந்த நாடு கேட்க வந்து விட்டான். அதனால் துரோணாச்சாரியார் யார் என்று எனக்கு தெரியாது என்று என் தந்தையாகப்பட்ட பாஞ்சால மன்னன் சொன்னார். தந்தையாகப்பட்ட பாஞ்சால மன்னன் சொன்ன வார்த்தையை கேட்டு இந்த துரோணாச்சாரியாகப்பட்டவர் இந்த நாட்டு மாட்டை கேட்பான். ஐயா பாஞ்சால மன்னா ஐயா பாஞ்சால மன்னா, எனக்கு உன் நாட்டில் பாதி நகரத்தில் பாதி சீமையில் பாதி செங்கோல் பாதி வேணாம். இந்த குழந்தை வளர்ப்பதற்கு ஒரு பசுமாடு கொடுத்தால் போதும் அப்படி என்று என் தந்தை இடம் துரோணாச்சாரி கேட்க இன்னைக்கு மாட்டை கேட்பான், நாளைக்கு நாட்டை கேட்பான், நாளைக்கு நகரத்தை கேட்பான். இவன் கேட்டதுக்கெல்லாம் கொடுக்க முடியுமா? நீ யார் என்றே எனக்கு தெரியாது என்று என் தந்தை துரோணாச்சாரி விதமாக பேசிவிட்டார். கோவம் கொண்ட துரோணாச்சாரியரோ அடே பாஞ்சால மன்னா, எப்பொழுது நான் அதாவது வாக்கு தவறினாலும் தவறலாம், நாக்கால சொல்லி தவறிட்ட என்னைக்கு நாக்க கொடுத்து நீ வாக்கு மாறி பேசுனியோ உன்னை போல ஒரு சத்திரனுக்கு வித்தை கற்றுக் கொடுத்து உன்னை ரத கொடி கம்பத்திலே கட்டி இருந்து வந்து என் பாதத்தில் போடவில்லை என்றார். நான் துரோணாச்சாரியர் இல்லை என்று துரோணாச்சாரியராகப்பட்டவர் சத்தியம் செய்துவிட்டு போய்விட்டார். அப்படி சத்தியம் செய்து விட்டு போன துரோணாச்சாரியரோ அஸ்தினாபுரி ஓரமாக போகும்போது பீஷ்மாச்சாரியுடைய பேர பிள்ளையாகப்பட்ட பாண்டவர் இவர் ராஜாக்கள் துரியோதன அதிகம் 100 பேர்களும் 105 குழந்தைகளும் அந்த விளையாடி கொண்டிருக்கிறத பார்த்து துரோணாச்சாரியர் ஒரு பந்தாகப்பட்டது கிணற்றிலே விழுந்து விட்டது. விழுந்த வந்து எடுக்க முடியாமல் 105 பிள்ளைகள் தவித்தது. தன்னுடைய மந்திரத்தை ஓதி துரோணாச்சாரியரோ அருகாமையில் இருக்கக்கூடிய வில்லை பிடுங்கி அதிலே வில்லை உழைத்து ஒவ்வொரு மந்திரமாக சொல்லி அம்பு விடும் போது ஒரும்பாக சென்று இனத்துக் கொண்ட பந்தை மேலிருந்தே எடுத்து வந்து விட்டது. இந்த வாய் உச்சாரத்தை பார்த்த பாண்டவர்கள் ஏதாவது அர்ஜுனாகப்பட்டவர் இந்த மந்திரத்தை சொல்லினார். 105 பிள்ளைகளும் இயக்கப்படுத்தது. அதாவது அங்கு சென்று ஐயா தாத்தா அதாவது தாத்தாவை பார்த்து கேட்டது, ஐயா பீஷ்மாச்சாரியர் ஐயரு இந்த துரோணாச்சாரியர் அழகாக கல்வி கற்றுக் கொடுக்கிறார், இவருடைய நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் அப்படி என்று சொன்ன போது இந்த துரோணாச்சாரியரோ 105 பிள்ளைகளுக்கும் குருவாக இருந்து சகல விதமான யானை ஏற்ற குதிரை ஏற்ற இந்திர ரதவரசு என்று சொல்லக்கூடிய சகல வித்தைகள் அல்லவா கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்த உடனே ஐயா குருவே உங்களுக்கு குரு காணிக்கை என்ன வேண்டும் என்று கேட்டார் அல்லவா? கேட்ட உடனே அனைவரிடமும் கேட்டார். 105 பிள்ளைகளில் சிறந்த மாணவனாக அர்ஜுனன் இருந்தான். அப்படி அவர் இருந்த போது அர்ஜுனா நீ எனக்கு குரு காணிக்கை கொடுக்க வேண்டும் நினைத்தால் என்னை எளிதும் செய்தானே அந்த பாஞ்சால மன்னனை ரத கொடி கம்பத்திலே கட்டி இழுத்து வந்து என் பாதத்திலே போய் மிதிக்க செய்து நீ அதாவது அவனை செய்த என் பாதத்துல போட்டினா நீ கொடுக்கிற காணிக்கை என்று துரோணாச்சாரியர் சொன்னார். துரோணாச்சாரியர் வார்த்தை கேட்டு அர்ஜுனாகப்பட்டவர் என் தந்தையாகப்பட்ட பாஞ்சால மன்னனை அடியோதண்டமன் அடித்து உரங்கை கட்டி ரதத்திலே ஏற்றி துரோணாச்சாரியோட காலடியிலே போட்டு துரோணாச்சாரியுடைய காலடியில் போட்ட உடனே பார்த்தார் மானன் கட்ட என் தந்தையாகப்பட்ட பாஞ்சால மன்னன் நாடு இருந்து என்ன பையன் நகரம் இருந்து என்ன பையன் இந்த பையன் இப்படி செய்து விட்டானே இவன் ஏதோ செய்து விட்டானே இவனை நாம் சும்மா விடக்கூடாது அப்படி என்று அடியா துரோணாச்சாரியரே எப்பொழுது என்னை அவமானம் செய்தாயோ உன்னை கொல்வதற்கு ஒரு ஆணும் யாரை கொல்வதற்கு ஒரு ஆணும் உன்னை கொல்வதற்கு ஒரு ஆணும் என்னை ரத கொடி கம்பத்திலே கட்டி
தரித்து வந்தானே அவன் தோளுக்கு சேர்ந்த ஒரு பெண்ணு பிறக்க செய்யவில்லை என்றால் நான் பாஞ்சால மன்னன் இல்ல அப்படி என்று சத்தியத்தை செய்துவிட்டு என் தந்தையாகப்பட்ட பாஞ்சால மன்னன் நாட்டை மந்திரியத்தில் ஒப்புவித்து யாசன் உபயாசன் என்று சொல்லக்கூடிய முனிவர்களை கொண்டு வந்து அந்த யாகம் செய்தாரு. அது எப்படி செய்தார்? யோக முனிவர் யாகம் செய்திட முனிவர்களை கொண்டு வந்து வைத்து யாகம் செய்தாரே. அந்த யாகத்திலே 16 வயதுள்ள பருவ பெண்ணாக பொற்சிலை போல் எப்படி 16 வயது உள்ள பருவ பெண்ணாக பொற்சிலை போல் உருவானவன் தான் இந்த பத்தினி பாஞ்சாலி. எப்பேற்பட்ட பாஞ்சாலி? பத்தினி பாஞ்சாலி. ஒரு குழந்தையாகப்பட்டது 60 மங்கை என்று சொல்லக்கூடிய 3 பருவத்தை நீக்கி அல்லவா பிறக்கிறார். மங்கை பருவம் அடைந்தா மணவாளனை தேர்ந்தெடுக்கிறார். இந்த பாஞ்சாலி அப்படி அல்லப்பா, சின்ன குழந்தையா பிறந்தனா இல்ல 10 வயசாச்சா இல்ல 15 வயசாச்சா? நான் பிறக்கும் போதே வண்டியாகிய யாகத்திலே 16 வயதுள்ள பருவ மங்கையாக அப்பா நான் மாந்துளிர் வதனி என்று என் தந்தையாகப்பட்டவருக்கு பேர் கொடுத்தார். அது என்ன அர்த்தம்? மாந்துளிர் வதனின்னா காலையில சூரியனோட வெப்பம் ஒரு மாங்காயில துளிர்ல பட்டுதுன்னா அந்த மாங்காயில துளிர் பல வண்ணங்கள் கொடுக்கும், அப்படியே பல 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 மின்னிக்கிட்டு இருக்கும். அது போல் இந்த பாஞ்சாலி அழகொடியபடினா அம்மா மாந்துளிர் வதனி என்றா எனக்கு முன்பதாக என் அண்ணாவாகப்பட்ட துஷ்ட துய்மனன் பிறந்தார். யாரு பிறந்தார்? என் அண்ணாவாகப்பட்ட யாகத்தில துஷ்ட துய்மனன் பிறந்தார். இரண்டாவதாக இந்த பாஞ்சாலி பிறந்தேன். மூன்றாவதாக அழுவையாகிய சிகண்டி பிறந்தார். நான்காவதாக 210 அடி கொண்ட அனுமந்தாரா என்று சொல்லக்கூடிய இந்த யாகத்திலே அந்த வில்லு ஒன்று பிறந்ததப்பா. 210 அடி வில்லு, 210 அடி எகுவில்லாகப்பட்டது பிறந்தது. பிறந்த உடனே பார்த்தார்கள் அப்பா அம்மா, அதாவது துஷ்டாத்தேவன் நாங்கெல்லாம் பிறந்தமே, இன்னைக்கு எல்லாரும் தாய் தந்தை இருக்கிறாங்களா? 16 வயது பருவமங்கையான உடனே இந்த பாஞ்சாலியாகப்பட்டவ 16 வயதுள்ள பருவ பெண்ணாக பிறந்த உடனே பார்த்தார், அதாவது என் தந்தையாகப்பட்டவ இன்னைக்கெல்லாம் ஒரு பொண்ணு விதி அப்பா திட்டத்து, ஆமா ஒரு கேவலமா நினைக்கிறது, ஆமா கட்டின புருஷனை எப்படி எப்படிலாம் நினைக்கிறேன். ஆமா போன் இருந்தா பக்கத்துல 3 மாதத்துல கூட ஓடுறது, இன்ஸ்டாகிராம்ல கரெக்ட் பண்றது. பாஞ்சாலின்னு என்ன ஒரு பொண்ணுக்கு பேர் வைக்கிறாங்களோ அந்த பொண்ணெல்லாம் நான் படுற கஷ்டம் பட்டுத்தான் ஆகணும். அவங்க வாழ்க்கை வரலாறு அப்படி வந்தாதான் பிறக்கும் போதே முன்னோர்கள் வாயில பாஞ்சாலின்னு பேரு வரும். உண்மைதான். ஒரு பெண்ணு பிறக்கிறாள், குழந்தையாக வளர்கிறாள், பள்ளி படிப்பு முடிக்கிறாள், கன்னித்தன்மை அடைகிறாள், கணவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி? உண்மைதான். கன்னித்தன்மை அடைந்த உடனே கணவனை தேர்ந்தெடுப்பார். அப்படி தேர்ந்தெடுக்க கிளம்பிக்கிறாள். ஒண்ணு அவங்க அப்பா அம்மா தேர்ந்தெடுப்பாங்க, இல்லைன்னா இந்த பெண்ணு மனசுக்கேத்த மனவாளரை தேர்ந்தெடுப்பா. அதேதான். ஆனா இந்த பாஞ்சாலி அப்படி இல்லப்பா. நான் பிறக்கும் போதே யாருக்குன்னு பிறந்தவ அர்ஜுனனுக்கென்றே பிறந்தவளப்பா. அப்படி அர்ஜுனுக்கே பிறந்திருந்தாலும் இவர் அர்ஜுனனா ரோட்ல போறது அர்ஜுனனா, கோயில படைக்கிற அர்ஜுனனா, வண்டி ஓட்டுற அர்ஜுனனா, நான் ஏங்கி ஏங்கி தருகிறேன். நீங்க பிறந்ததே அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்ப முடிவு எடுத்துட்டீங்க. எல்லாம் கொண்டாடுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அப்பா அம்மா பார்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் புருஷ மனசை பறி கொடுப்பாங்க. ஆனா நான் பிறந்ததுல இருந்தே மனசை பறி கொடுத்து என் கணவர் அர்ஜுனன் எங்க இருப்பாரோ அப்படி என்று எண்ணி எண்ணி என்னவானா பேர் விட்ட பத்தினி பாஞ்சாலி இன்றைய தினத்திலே என் தந்தையாகப்பட்டவர் அழைத்திருக்கிறார். ஏது காரணம் தெரியல. என் தந்தையாரை பார்க்கணும், என் தாதிமார்களை கூடணும். அதனால ஓடடி சென்று என் தாதிமார்களை அழைக்க நின்று அழைத்து வர வேண்டும்.